அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். தமிழக முதல்வரும் தாவேக்காவுடைய தலைவருமான சி ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தலின் பொழுது பல இலவசங்களை தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருந்தார். இப்போ அந்த இலவசம் கொடுப்பதற்கு கால அவகாசம் கேட்டிருந்தார். கொஞ்ச நாள் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த கால அவகாசங்களுக்கு அப்புறம் கொடுக்குறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அவர் கொஞ்சம் லேட்டா தான் தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நாங்க கண்டிப்பா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அவர் தருவாருன்ட்டு. ஒருவேளை அவர் தர முடியாம போனா அதை நீங்க ஏத்துப்பீங்களா? அது ஏத்துக்க முடியாது சார். தரேன்னு சொன்னா கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் சார். அவர் எதுக்காக அப்புறம் தரேன்னு சொன்னாருன்னு முதல்ல பாத்தீங்கன்னா, பொருளாதாரம், அதாவது நிதிநிலை எப்படி இருக்கு பார்த்துட்டு தான் கொடுக்க முடியும்னு சொல்லியிருந்தார். அந்த நிதிநிலை வர வைக்கணும். அவர் முதல்ல வந்த அப்புறம் தான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வேலை பார்க்கணும். அந்த வந்த நிதியை வச்சு அதுலயும் ஏதாவது இன்னும் கொஞ்சம் நிதி அதிகப்படியா வர்றதுக்கான வழி பண்ணாருன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? எந்த மாதிரி வழி பண்ண முடியும் சார்? சொல்றமா, நிதி உள்ள வருது, வந்த அப்புறம் இந்த பணத்திலையும் இன்னும் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது வருமானம் வர்றதுக்கான ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு ஐடியா போட்டு திருமண மண்டபம் கட்டுறாரு வச்சுங்க. நவீன திருமண மண்டபம் அரசுடைய பணத்துல அரசு சார்பாக கட்டுறாருன்னு வச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 13,000 கவுன்சிலர் இருக்காங்க. அதாவது 12,000 சில்லற. ஒரு 10,000 சத்திரம் கட்டுறதாவே வச்சுப்போமே. ஒரு 10,000 நவீன திருமண மண்டபம் அவர் கட்டுறாரு. கட்டிட்டு ஏழை எளிய மக்கள் குறைஞ்ச செலவுல இங்க திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. அப்ப அந்த திருமண மண்டபத்துல மக்களுக்கும் யூஸ் ஆகுது, கவர்மெண்ட்டுக்கும் ஒரு வருமானம் வருது. அது மூலியமா கொஞ்சம் சம்பாதிச்சா அந்த வருமானத்தையும் வச்சு உங்களுக்கு ஏதாவது இலவசம் தரலாம்ல. இது நல்லா இருக்கு சார். மக்களுக்கும் யூஸ் ஆகுது, கவர்மெண்ட்டுக்கும் வருமானம் இருந்ததுன்னா நாங்க ஏத்துக்கிறோம் சார். ரொம்ப சந்தோஷமா. இன்னொன்னு அதே மாதிரி அவர் பண்றதா வச்சுப்போங்க. திரையரங்கம் கட்டுறாரு, சினிமா தியேட்டர். இன்னைக்கு பொழுதுபோக்கு யாரும் போக முடியறதில்ல. ரிச்சா இருக்கிறவங்க தான் போறாங்க. ஏன்னா டிக்கெட் ரேட் அவ்வளோ இருக்கு. உள்ள போய் பாப்கார்ன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம்னா காஸ்ட்லியா இருக்கிறதால பணக்காரர்கள் போகக்கூடிய இடமா மாறி போச்சு. இப்போ அவர் வராரு. ஏன்னா அவரும் திரையுலகத்து இருந்தனால நிறைய தியேட்டர் கட்டுறாரு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இவ்வளவு தியேட்டர் கட்டிட்டு டிக்கெட் ரேட்டு குறைச்சிட்டு ஸ்நாக்ஸ் ரேட்டு குறைச்சிட்டு கட்டி விடுறாரு. அப்போ பாருங்க, அரசுடைய இடம் கட்டுமானம் தான் இவங்க பண்ண போறாங்க, செலவு பண்ண போறாங்க. அப்படி செலவு பண்ணும்போது மக்களுக்கும் தியேட்டருக்கு போக ஒரு வாய்ப்பு இருக்கு. திரைப்படங்கள், அதாவது திரைத்துறை சார்ந்தவங்களுக்கும் ரிலீஸ் ஆகாம நிறைய படம் நிற்குது, அவங்களுக்கும் படம் ரிலீஸ் ஆகும், அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் உயருது, கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வருது, அந்த டிக்கெட் மூலியமா அரசுக்கும் வருமானம் வருது. இப்படி ஒரு செயல் செஞ்சாருன்னா நீங்க இதை ஏத்துப்பீங்களா? கண்டிப்பா ஏத்துக்கிறேன் சார். சினிமாக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்வாதாரம், மக்களுக்கு பாத்தீங்கன்னா பொழுதுபோக்கு, அரசுக்கு பாத்தீங்கன்னா வருமானம். இது போதாதா சார்? ஓகேம்மா. இப்போ இன்னொன்று வருமானத்துக்கு வழி பண்றதா வச்சுப்போம். நம்ம அரசு இடங்கள்ல வீடு கட்டுறாங்க. வீடு கட்டிட்டு ஏழை மக்களுக்கு, யார் ஏழை மக்கள்ன்றதெல்லாம் கணக்கு போட்டு கம்மி வாடகைக்கு வீடு விடுறாங்க, வாடகைக்கு. அப்ப என்னாச்சு, அரசுக்கு ஒரு வருமானம் வரும் வாடகைக்கு விடுறதுனால. ஏழைகளுக்கும் வீடு கொடுத்தா மாதிரி இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் வேலை கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் சலுகை கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு எந்த சலுகையும் கவர்மெண்ட்ல கிடைக்க மாட்டுது. அது மாதிரி மக்களுக்கு வாடகைக்கு வீடு விடலாம். உதாரணத்துக்கு குறைஞ்ச வாடகையா ஒரு 5,000 ரூபாய் கலெக்ட் பண்றதா வச்சுக்கோங்க. 5,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிட்டு 5 வருஷம் தான் இருக்கணும்னு ஒரு சட்டம் போடுறாங்க. 5 வருஷம் தான் அந்த வீட்டில் இருக்கணும்னு. இந்த 5 வருஷத்துல 1,000 ரூபாய் கவர்மெண்ட் எடுத்துக்குன்னு 4,000 ரூபாய் எடுத்து வச்சுட்டே வராங்க அவங்க பணத்தை. அப்போ என்னாச்சு, 14 40 48,000 ரூபாய் வருஷத்துக்கு. 5 வருஷத்துக்கு 50,000 ரூபாய் வச்சுக்கோங்க. 5 வருஷத்துக்கு 2,50,000 லட்சம் ரூபாய். இந்த 2,50,000 லட்சம் ரூபாய் பணத்தை அவங்க 5வது வருஷம் காலி பண்ணிட்டு போகும்போது கையில கொடுத்து, எப்ப நீ வேற வீடு பார்த்துன்னு போ. அப்போ பொதுமக்களுக்கு வாடகை கொடுத்தா மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுல 1,000 ரூபாய் வருமானமும் கவர்மெண்ட்டுக்கு வருது. 4,000 ரூபாய் அவங்ககிட்டயே திருப்பி கொடுத்துட்டு அடுத்த 5 வருஷத்துல அடுத்த குடும்பங்களை வாடகைக்கு விடலாம். ஸோ இப்படி ஒரு திட்டம் பண்ணி இது மூலியமா வருமானம் ஈட்டினா உங்களுக்கு தர்றதுக்கு இன்னும் தாமதமாகும். பரவாயில்லையா? இந்த மாதிரி மக்களுக்கு அருமையான திட்டங்கள் பண்ணாங்கன்னா எங்களுக்கு இலவசமே வேணாம் சார். கரெக்டுமா. இப்போ இதே மாதிரி அவர் பல திட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, லஞ்சம் ஒழிக்கணும் அப்படின்னு. கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனால் லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னா அதை எங்க வாங்குறாங்க, எப்படி வராங்க தெரியாம மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. பொதுமக்களே யார் லஞ்சம் வாங்குறாங்களோ அதை எடுத்து அரசுக்கு தெரிவித்தால் அது உண்மையிலே இருக்குமே, ஆனால் அவங்களுக்கு பணம் தர சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப ஆக்கப்பூர்வமான திட்டம், லஞ்சம் ஒழிக்க ஒரு நல்ல திட்டமா இருக்கும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் எதிர்பார்த்தோம்.
அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு அவர் ஏதாவது திட்டம் கொண்டு வந்தாருன்னா அப்ப ஆதரிப்பீங்கன்னு தெரியுது. இப்போ நம்ம பேசுனதுலயே கல்யாண மண்டபம், நவீன கல்யாண மண்டபம் அரசு கட்டி அதன் வாயிலாக வருமானம் ஈட்டி ஏழை எளிய மக்கள் திருமணம் செய்யக்கூடிய திருமண மண்டபம் ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே வாடகை வீடு, நிறைய அரசு இடங்கள் இருக்கு, வீடு கட்டி குறைந்த வாடகையில் வீடு விட்டு குறைந்த வாடகையும் வாங்கி அந்த வாடகையை எடுத்து வச்சு 5 வருஷம் கழிச்சு அவங்க கையிலே குத்து அமிச்சிட்டு ஒரு சின்ன அமௌண்ட் மட்டும் அரசு எடுத்துக்கிட்டா அது ஒரு நலம் பயக்கும் ஒரு விஷயமா இருக்கும். மூணாவது என்னம்மா சொன்னேன்? 2 சொல்லிட்டேன், இன்னொன்னு சொல்லி நம்ம என்னது? சொன்னீங்க. திரையரங்கம். திரையரங்கம்ன்றது ஒரு பொழுதுபோக்கா மட்டும் பார்க்காம அது நிறைய திரைப்படத்தை சார்ந்தவங்களுக்கு, திரைத்துறையை சார்ந்தவங்களுக்கு வாழ்வாதாரம். அது நிறைய ஒரு 24 கிராஃப்ட் இருக்கு. ஒரு திரைப்படம் இருக்காங்கன்னா நிறைய பேர் வாழ்றாங்க. சரி, அவங்க வாழ்க்கைக்கு மட்டுமே பண்ணணுமா, இவர் சினிமாக்கார் பண்ணுவார் அப்படின்னா அது கிடையாது. அவங்க வாழ்க்கை ஒருவேளை நலிவு அடைஞ்சா அவங்களும் வேலை இல்லா திண்டாட்டம் வரும். அதனால அதை பண்ண வேண்டியதான். இன்னொன்னு, பொதுமக்களும் போய் பார்க்கக்கூடிய, பொழுதுபோக்குக்கு போய் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கும். இன்னொன்னு, இது எல்லாமே வெறும் விரயமா இல்லாம வருமானம் வந்துக்குன்னே இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு. அப்ப திரைப்படங்கள்ன்றது ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய, மக்களுக்கு நலம் பயக்கின்ற, பலருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கின்ற ஒரு திட்டமா இருக்கும். அதனால இது மாதிரி திட்டங்கள் அமல் செய்தா நல்லா தான் இருக்கும். உண்மையிலேயே இது போல பல திட்டங்கள், நாங்க சொன்னதெல்லாம் கரெக்டெல்லாம் சொல்ல வரல, இது போல ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்தால் இலவசங்களை கூட எதிர்பார்க்க மாட்டார்கள்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆமாங்க சார், எல்லாம் நல்லது நடக்கும்போது எதுக்கு சார் நாங்க இலவசம் கேட்க போறோம்? கரெக்ட் தான். நன்றிங்க. நன்றிங்க.